ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செகண்ட். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அகரம் பொது தமிழ் சீரியஸோட செகண்ட் வீடியோ இளங்குமரனார் தமிழ் வளம், அந்த புக்கில் இருந்து சேர்த்தெழுது பிரித்தெழுது தான் பார்க்க போகிறோம். மொத்தம் உங்களுக்கு 2 பேஜ் கண்டென்ட் இருக்கும். 39 சேர்த்தெழுது பிரித்தெழுது லைனாக லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். இதை நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதை நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் நிறைய பேஜ் கண்டென்ட் இருக்கும். அதில் ரெஃபர் பண்ணி அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது தேவையோ அதை மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது செகண்ட் வீடியோ. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு பழமொழி 400லேருந்து 20 பழமொழிகள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவுட் சோர்ஸ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக 1 by 1 நான் கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அட்டஸ்டச்சு ஒரே இதாக பார்க்காம மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு கவரேஜும் நல்லா கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸாமுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒன்றை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து போகிறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டி கம்மி. ஏன்னா நிறைய இருக்குது, ஒவ்வொரு அவுட் சோர்ஸும் ஏகப்பட்ட பேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்கோ அதை நான் ப்ரியாரிட்டி பண்ணி 1 by 1 நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை ஆர்டராக அப்படியே நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாபிக் வைஸ் படிக்க தான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் எழுதும் போது டாப்பிக்கை வைஸ் எழுதிக்கோங்க. ஒரு ஃபுல்லாகவுமே ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா, இப்போ சேர்த்தல் பிரித்தல் இப்போ இதை எழுதுறீங்கன்னா இதோட கண்டினியூஷன் வரும்போது அதோட கண்டினியூஷனாக எழுதிக்கோங்க. கொஞ்சம் பேஜஸ் விட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு ஐடியா என்னென்னா, நீங்கள் எந்த நோட்டில் எழுதினாலுமே பேஜ் நம்பர் இது பண்ணிக்கோங்க, அலாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கு வெவ்வேறு வீடியோஸில் நீங்கள் கவர் பண்ணுவீங்களோ எல்லாம் முடிச்சுட்டு இண்டெக்ஸில் டாபிக் இப்போ எடுத்துக்காட்டு பழமொழி 400 அப்படின்னா அது என்னென்ன பேஜில் எழுதியிருக்கீங்க, பேஜ் நம்பர் 2, 10, 15 அப்படி எழுதி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு எழுதுறது பிரச்சனை இல்லை, நோட்ஸ் எடுக்கிறது. எனக்கு எழுதுனா எல்லாம் ஒட்டுக்க அந்த டாபிக் ஃபுல்லாக முடிச்சிடணும், அப்போ தான் அடுத்த டாபிக் போவான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. இந்த அவுட் சோர்ஸில் என்ன பிரச்சனைனா, ஒரு டாபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் கவர் பண்ணிட்டு தான் அடுத்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸ்கூல் புக் மாதிரி கண்டென்ட்டை சுருக்க முடியாது, ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். ஈவன் இப்போ நீங்கள் இதில் ஒரு பிரித்தெழுது சேர்த்தெழுது படிக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கழிச்சு வேறு புக்கில் இருந்தும் கூட சம் ரெஃபரன்ஸுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் எதெல்லாம் அவுட் சோர்ஸை கவர் பண்ணுறீங்களோ அதை லைனாகவே எழுதிட்டே வாங்க. பட் ஆனால் அந்த பேப்பரில் என்ன பேஜில் எழுதியிருக்கீங்களோ அதை இண்டெக்ஸில் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பர்டிகுலர் டாப்பிக்லாம் என்னென்ன பேஜில் எழுதியிருக்கேன். அப்போது நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணணுன்னா நீங்கள் டாபிக் வைஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அந்த பேஜ் நம்பரை வச்சு அடுத்தடுத்து நீங்கள் 2ஆம் பேஜ், 10ஆம் பேஜ், 15ஆம் பேஜ் அப்படின்னு சொல்லி குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சரி, ஓகே. இதில் கொடுத்துருக்க 39 நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அகம் கூட்டல் செவி அஞ்செவி, அகம் கூட்டல் கை அங்கை, அகம் கூட்டல் கண் அகங்கண், அகம் கூட்டல் தன் அந்தன், அகம் கூட்டல் சிறை அஞ்சிறை, அது கூட்டல் அன்று அதான்று, புளியம் கூட்டல் கோடு புளியங்கோடு, புளியம் கூட்டல் செதில் புளியஞ்செதில், புளியம் கூட்டல் தோல் புளியந்தோல். ஸோ இதெல்லாம் மைன்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும். இதோட என்ன விதியில் இருக்கோ அதை மேலே நான் கொடுத்துருப்பேன். இது அம்மின் இறுதி திரிதல், இது அல்வெளி புணர்ச்சியில் வரக்கூடியது. கொள்யானைனா வினைத்தொகை, இதை பொறுத்துகளை கூட கேட்கலாம். கருங்குதின பண்பு, பனைமரணம் இருப்பெயரட்டு பண்பு தொகை, மதிமுகம் ஊமை தொகை, கபிலபரணர் உண்மை தொகை, கருங்குழல் அன்மொழி தொகை. சப்போஸ் இதையும் கேட்கலாம். கருமை கூட்டல் குழல், இதோட கருமை கூட்டல் குழல் கொடுத்து மூடி உங்களுக்கு சேர்த்தெழுது பிரித்தெழுது மாற்றலாம். ஏன்னா ஒரு கான்டெக்ஸ்ட்டை வச்சு அவங்க என்ன டாப்பிக்கில் வேணால் அவங்க இலக்கணத்துக்கு ஃபிட் பண்ணலாம். ஸோ அதனால் படிக்கும்போது கொஞ்சம் மல்டிபிள் ஆங்கிளில் பார்த்து வச்சுக்கோங்க. வளவன் வந்தான், எழுவாய் தொடர், முருகாவா விழித்தொடர், வந்தால் கோதை, தெரிநிலை வினை முற்றுத்தொடர். ஸோ இதில் எதுலேயுமே உங்களுக்கு எதுவுமே ஆட் ஆகிருக்காது, வல்லினம்லாம் மிகுந்து இருக்காது. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பொன்னிவன் வந்த பொன்னி பெயரச்சத்தொடர், வந்து போனான் வினையச்சத்தொடர், மற்றொன்று இடை நனிப்பேதை, உரி பாம்பு பாம்பு அடுக்கு தொடர். 6 கூட்டல் தலை, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 6 கூட்டல் தலை
ஆறுதலை, எஃது கூட்டல் பெரிது, எஃது பெரிது, வரகு கூட்டல் சிறிது, வரகு சிறிது, வந்து கூட்டல் தந்தான், வந்து தந்தான், எய்து கூட்டல் பொருள், எய்து பொருள். அலன் கூட்டல் குடம், அலக்குடம். ஆப்பி எரிதுங்கிறது ஆப்பி கூட்டல் அருமை, ஆப்பி குளிரும்னா ஆப்பி கூட்டல் குளிர்ச்சி, ஆப்பி நன்றுனா ஆப்பி நன்மை, ஆப்பி வெளியுதுன்னா ஆப்பி வன்மை. இது இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் நான் அப்படியே கொடுத்துட்டேன். கல் கூட்டல் தீது கற்று இது, முள் கூட்டல் தீது முக்தி இது. பரணியார் கொண்டான்னு பரணியார் கொண்டாள் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பரணி இந்த இல்லு வரும். பரணி கொண்டாள் அப்படிங்கிறது பரணி ஆணுங்கிறது வந்து சாரியை. ஸோ இது சேர்ந்து பரணி ஆணுன்னு வரும். இந்த யான் தான் வந்து யாருன்னு பிரியும். ஸோ இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக இது எழுதி நிறைய இது சேர்த்தெழுது பிரித்தெழுது இருக்கும், சிலது பேர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக இதை ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.